தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் மேஷம், கடகம், துலாம், மகரம் இதுல இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இது மிக நீண்ட காலமாக இந்த தோஷமோ சாபமோ நமக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இதுல இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இது இடைப்பட்ட காலத்துல ஏற்பட்டக்கூடிய ஒரு சாபம். அதாவது முற்பிறவில கிடையாது, இந்த பிறவில இடைப்பட்ட காலத்துல ஏற்பட்ட ஒரு சாபம் அப்படின்னு ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். ரிஷிபம், சிம்பம், விருச்சகம், கும்பத்தில் இந்த தோஷத்தை ஏற்படுத்திய கிரகம் இருந்துச்சுன்னா இப்ப ஜஸ்ட் இடைப்பட்ட காலத்துல இந்த தோஷங்கள் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப அவர் லைவ்ல இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு, சமீப காலத்துல பண்ணிருப்பாரு, அவருடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியா இந்த தோஷங்களை சாபங்களை ஒரு ஜாதகத்துக்கு மூலியமா ஒரு நம்ம குறியீடா வச்சு அளவிடா எடுத்து கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். ஐயா இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு, இது பெண் சாபம், இது பித்ரு சாபம், இது பிரேத சாபம் அப்படின்னு சாபங்கள்ல நிறைய வகை இருந்தாலும் அது ரொம்ப வலிமையான விஷயன்றது இந்த பெண் சாப விஷயம் தான் முக்கியத்துவமான விஷயம். கண்டிப்பாக ஜாதகத்துல கண்டுபிடிச்சு சொல்ல முடியும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.